அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. சொல்லுங்கம்மா. நம்ம இந்த 7.5 சனி வராங்க இல்ல அஷ்டமத்து சனியில இருக்கோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. என்ன ஏதாவது பண விரயம் ஆகும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து நடக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விரயம் ஆயிட்டே இருக்கும். மெயினா வந்து விரயம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயம்லாம் இருக்கு. இந்த பயம் வந்து தேவையா? ஒருவேளை அப்படி அந்த பயம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நம்ம விடுபட்டு அந்த 7.5 சனியை பாதுகாப்பா கடந்துடணும் அப்படின்னா எங்களுக்கு ஆதிகால பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க. இப்போ என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிடித்தமான விஷயம் என்னன்னாங்கம்மா, இந்த 7.5 சனிங்கிறது முதல்ல யார் அனுபவிச்சாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? ஆமா, நல மகாராஜா தான் அனுபவிச்சாரு. முதல்ல அவருக்கு தான் அந்த 7.5 சனி ரொம்ப தாக்கம். ஏன்னா அவரு நாட்டுக்கே ராஜா. ஆமா, அவருக்கு ஒரு குடும்ப ஜோசியர் இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, 7.5 சனி உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிக்க போகுது, இன்னும் கொஞ்சம் இத்தனை நாளிகை இருக்குது, அதுக்குள்ள உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சதுன்னா நீங்கள் நாடு நகரத்தெல்லாம் இழந்து நீங்கள் சன்னியாசி கோலம் ஆயிருவீங்க அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் கணிச்சு வந்ததில் வருதுன்னு ஒரு ஜோசியர் சொல்கிறார். அப்போவே அரமணை ஜோசியர் இருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறேன், நான் நாட்டுக்கே நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், அன்னதானம் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்த வாழ வச்சுருக்கேன், அப்படி என்ன அந்த கிரகம் என்னை தாக்கிருமா அப்படின்னு அவர் ஒரு சவாலை கேட்டோன்னே, கிரகம் வந்து என்னுடைய சித்தப்பா பெரியப்பா கிடையாது, அதோட வேலையை அது செஞ்சே தீரும். கண்டிப்பாக அந்த கால நேரத்துக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க, அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த நாளிகை கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே தாயம் விளையாடுவாங்க. இந்த சூதாட்டை எப்படி இந்த காலத்துல உலகத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கு, அந்த காலத்துல தாயம் விளையாடுவாங்க. அப்ப அந்த தாயம் விளையாடும் போது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதுல அவர் கொடுக்கறதுலயே பலமான பந்தயமா கட்டுறாங்க. அதுல அவர் என்ன பந்தயம் கேட்கறாங்கன்னா, எனக்கு தாயம் விழுந்துட்டா உன்னோட நாட்டை எனக்கு கொடுத்துரு, எனக்கு தாயம் உனக்கு தாயம் விழுந்தா என்னோட நாட்டை உனக்கு கொடுக்குறேன். இதுதான் அவங்க பந்தயத்தை வந்து பண்றாங்கன்னு சொல்லி திருநள்ளாறு கோவிலையே அந்த தாயம் விளையாடுறது எல்லாமே போட்டிருப்பாங்க. எதுக்காகனா ஓவியமா அவங்க எல்லாம் அதை ரூல் எல்லாம் பார்த்து அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சு தான் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டாக இவருக்கு 7.5 சனி பிடிக்கிறதுக்கு இன்னொரு சில நாளைக்கு தான் இருக்குது. தாயம் வந்து யாருக்கிட்ட கட்டை உருட்டுறதுன்னு கேட்க இவரே கொடுக்குறாரு. அவர் கையில் கொடுத்துருங்க, நான் தானே அவரை பந்தயத்துக்கு கூப்பிட்டேன், முதல்ல அவர் தாயம் போட்டுட்டு விழுகலைன்னா நான் தாயம் போடுறேன். கரெக்டாக அவர் வந்து சாமி கும்பிட்டு அந்த ஊருக்காரு இப்படின்னு உருட்டினோடனே தாயம் அவருக்கே விழுந்துருச்சு. இந்த நல மகாராஜாவுடைய நாட்டை அவர் கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. அப்போவே செங்கோலும் கிரிகடத்தையும் வாங்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட வெளியே தாட்டி விட்டாங்க. அப்போது என்ன சொன்ன மாதிரியே ஜோசியர் சொன்ன மாதிரியே நடக்குது. நாடு போயிருச்சே, நகரத்தை விட்டு போகிற மாட்டிருக்குது, பொண்டாட்டிகளை நீ பார்க்க முடியாது, இப்படி ஒரு வேதனை அனுபவிக்காயிட்டு இது எல்லாம் கடந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நல மகாராஜா தெரு தெருவாக ஊரெல்லாம் போய் இந்த 7.5 நாடு சனி என்னால் தாக்கு பிடிக்க முடியலையே, உண்மையாலுமே வேலை செய்தே, நம்ம ஒரு பாவம் செய்யலினாலும் கூட ஏதோ ஒரு கர்மா 7.5 சனியினால் நம்மளுக்கு நாடை இழந்தோம், நகரத்தை இழந்து பொண்டாட்டியை கொண்டு போய் தன்னுடைய ஊரில் விட்டுட்டு வர கூட பீமன் தான் செமந்துட்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க பல்லாக்கில் வச்சு. அப்படி விட்டுட்டு வரதெல்லாம் அதில் சுற்றி வர கோவிலில் போட்டிருப்பாங்க. கடைசியில் யாருக்குமே வந்து இல்லாமல் ஒரு தலைமறைவாயிருவார். அதுக்கப்புறம் துணி அழுக்கா இருக்குதுன்னு சொல்லி துணியும் இல்லாமல் ஒரு செடியை வளைச்சி கட்டிட்டு வருவாங்க, அதையும் ஆடுதிங்க வரும். ஒரு கோமணமாட்ட ஒன்று கட்டிட்டு வருவாங்க, அது கொக்கு உருவிட்டு போயிடும். அவமானத்தை தாங்க முடியாமல் நல மகாராஜா அவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சார். இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு சரியா 7.5 வருஷம் அந்த 7.5 வருஷம் ஒரு ஜெல்லா அவர் அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு அந்த 7.5 நாடு சனிக்கு உண்டான கதையா அங்கே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நான் ராஜாவா இருந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டாக 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று நாளை காலை சூரிய உதயத்தில் 7.5 சனி முடிய போகுது. அதே ஜோசியர் வந்து கரெக்டாக ஒரு மரத்தடியில் வந்து என்னால் ரொம்ப முடியலையப்பா, நான் இந்த நாட்டை விட்டு போகிறத விட என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இவங்க ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு மரத்தடியில் வந்து அவர் உட்கார்றாரு. அப்போ உட்காரும்போது இவருக்கு இந்த ஜோசியருக்கு தெரியுது அவர் வந்து உட்கார்றது. நல மகாராஜா நல்லா இருக்கிறீங்களான்னு இவர் கேட்குறாரு. யாரப்பா நல மகாராஜான்னு கேட்டே ரொம்ப காலம் ஆகுதே, அது யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா என்னை தெரியுதுங்களான்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியல, அவர் இவருக்கு தெரியல. அரமனையில் நீங்கள் ராஜாவாக இருந்தீங்க, நான் ஜோசியர், 7.5 சனி பிடிச்சா எல்லாமே உங்களை விட்டு போகுன்னு சொன்னேன், அந்த ஜோசியர் தாங்க. உங்கள் காலை கொஞ்சம் கொண்டு கொடுப்பா, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு,
ஏதாவது ஒரு முடிவு மட்டும் எப்போ முடியும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லேங்க. அவர் சொல்றாரு, நாளை காலை சூரிய உதயத்துல இழந்ததெல்லாம் மீண்டும் வருங்கிறார். ஓ, கஷ்டப்பட்டார் 7.5 சனியில, இழந்ததெல்லாம் வருங்கிறார். அவர் சொல்றாரு, என்னால் நம்பவே முடியலையே, என்னால் நம்ப முடியலையேன்னு அவர் சொல்றாரு. நம்பவே முடியலன்னொன்னே அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சா நாடு நகரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொன்னேன், இப்போ நம்புறீங்களான்னு கேட்டார். ஐயோ நான் நம்புகிறேன். அப்போது அதே மாதிரி நாளை காலையில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. இது எப்படிப்பா சாத்தியம்? நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம், இது எப்படி நான் ராஜாவாக முடியும், எங்கே போகணும்? இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா நாடை பந்தயத்தில் வாங்கினதுனால அப்படியெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம். கொஞ்ச நாள் அவர் கேட்ட கேள்விக்கு நான் சபதத்துக்காக நாட்டை எடுத்துட்டேன், இந்த நாட்டை அந்த நலமகாராஜாவுக்கே கொடுத்துருன்னு என்னைக்கும் அந்த ராஜா அறிவிச்சிட்டாருங்களா. அவரை தேடிக்கிட்டே இருக்கும்போது 4 சிப்பாய்க்கு வந்து நீங்கள் தான் நலமகாராஜான்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த நாட்டில் போய் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி காலையில் சூரிய உதயத்தில் இவர் 2 பேர்த்தையும் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவர் இழந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி தீர்த்தம் ஊற்றி அவரை சுத்தமாக ராஜாவாகவே அவர் இருக்கணும், அந்த வயிற்றில் பிறந்தவங்க தான், நீச்ச கோலத்தில் இருக்கக்கூடாதுன்னு. அது இழந்ததெல்லாம் வருதுங்கன்னு அவரோட செங்கோல் எடுத்து கொடுக்குறாங்க, அவரோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அவர் இழந்தது செங்கோல் எல்லாமே வருது. நாட்டு பட்டை எல்லாம் எழுதி கொடுத்து, இனிமேல் நீ வந்து பந்தயத்தை கட்டாத, உன்னுடைய கெட்ட நேரம் எங்கிட்ட நாடு இருக்கணுங்கிற விதி உன் தலையில் எழுதியிருக்குது, இப்போ உன்னோட கால நேரம் முடிஞ்சிருச்சு, உனக்கே வருது, நீ இதை பாதுகாப்பாக வச்சுக்கன்னு சொன்னதுனால அந்த நீ இனிமேல் நீ நான் எப்பவுமே நலமாக இருப்பேன்னு சொன்னதுனால அதுக்கு பேர் நலமகாராஜா என்று பொருள். ஓ, அவர் வாழ்க்கையில் இழந்து அப்போது அந்த தோஷத்தை அந்த எல்லாம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் ராஜா வருது முதல் வேலை என்ன செஞ்சாருன்னா, இனி ஒரு நிமிஷம் கூட ராஜாவுக்கே எனக்கு இவ்வளவு 7.5 சனி வந்ததே, இனி பாமர மக்களுக்கெல்லாம் 7.5 சனி வந்தா என்ன பாடுபடுவாங்க, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே ஜோசியரை கூப்பிட்டு முதல் வேலையாக இந்த சனி பகவானுடைய ஒளிகள் எங்கே இருக்குதுன்னு தியானத்தில் கண்டுபிடிச்சி அந்த ஒளியை சுற்றி தெப்ப குளத்தை கட்டி நலமகாராஜா அதில் வந்து குளிச்சு அந்த சனி நீராடுன்னு சொல்லி அந்த நீராடி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால தான் இன்னைக்கு நலமகாராஜா அந்த தெப்ப குளத்தில் உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த குளத்துல தான் அந்த ஒளிகள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காந்த சக்திகள் எல்லாம் இங்கே வர்றதுனால அந்த போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா 7.5 சனி நிவர்த்தியாகும். ஓ, சிறப்பு. இதை நீங்கள் செஞ்சுட்டு கால் கை ஊனமாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருப்பு செருப்பு, கருப்பு கொடை, சரி, ஒரு தயிர் சாதம், இது ஏதாவது 7.5 சனிக்கு அந்த கோவிலில் போய் ஒரு எள்ளு விளக்கு தெய்வம் அங்கே விற்கிது, அதை வாங்கி போட்டு யாருக்கு 7.5 சனி நடந்தாலும் சரி, ஆரம்ப சனி முடிவு சனி எல்லாமே தீபம் போட்டு சாமி கும்பிட்டு இந்த தர்மத்தை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா 7.5 சனி பாதிக்காது, இழந்ததெல்லாம் மீண்டும் வந்த மாதிரி. அப்போ நலமகாராஜா அதுக்கப்புறம் தான் அந்த தெப்ப குளத்தை கட்டி அந்த நலமகாராஜாவே அங்கே வாழ்றாரு. அப்போ 7.5 சனிக்கு மெயின் காரணமே எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க, சனி போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போ, அது அவருக்கு செஞ்சது, அதனால தான் எல்லாரும் சொல்றாங்க 7.5 வருஷம் பிடிச்சிட்டு போன சனி போகும்போது ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு கேட்கறது காரணம். கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஒரு மனிதனாக மாற்றி விட்டுட்டு போவார். அந்த 7.5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் காசை இறுக்கி வச்சு வாழணும், பொண்டாட்டியை நம்ம கைவிட்டக்கூடாது, பிள்ளைகளை நம்ம கைவிட்டக்கூடாது, சொத்தை கைவிட்டக்கூடாது, இனிமேல் நம்ம வேக்கானமாக பிழைக்கணும். ஒரு சாட்டு சனி வந்துச்சுன்னா எல்லாமே உதறிடுவோமே, இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா வாழ முடியாதுன்னு உணர்த்தி பக்குவம் வந்து மெச்சூரிட்டி ஆகி அந்த ஒரு தோரணைக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து ஆன்மீக பக்தியோட பாவங்கள் செய்யாமல் வாழணுங்கிறதுக்காக வந்ததான் 7.5 நாட்டு சனி. இந்த 7.5ங்கிறது எங்க வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசியில ஆரம்பிக்கும் போது 2.5, சரி, அது ராசி ஒன்று சென்ட்ரல் இருக்கும், அது 5, அது முடிக்கிறது ஒன்று இன்னொரு கட்டம், ஒரு ராசிக்கு 2.5. அப்போ 12 ராசிக்கு 12 எவ்வளவுங்க, 12 2 30, 12 2 24, 12 6, 30 வருஷம் ஒரு மனிதன் கடந்து வந்துட்டா ஒரு சுத்து 7.5 சனி கடந்துடுறாங்க. அதனால 30 வயசுக்குள்ள ஒருத்தருக்கு 7.5 சனி வந்தே தீரும். கண்டிப்பா 30லேருந்து 60 வயசுக்குள்ள ஒருத்தருக்கு 7.5 சனி வரும், 60லேருந்து 90க்குள்ள ஒருத்தருக்கு வரும், 90லேருந்து 120 வருஷம். இந்த 120ன்னு ஒரு மனிதனுக்கு ஏன் ஆயுள் கொடுத்தாங்கன்னா, சூரியன் திசை 6 வருஷங்க, சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம்,
சுக்கிர திசை 20 வருஷம். இதை மொத்த டோட்டல் பண்ணீங்கன்னா 120 வருஷம். இதைத்தான் 4 சுத்து சனிக்கு 3 வருடம் 120 வயசுல சனி முடியும் போது ஆயுள் முடியும்னு பேர் வச்சாங்க. ஓ சூப்பர் சார். சிறப்பு. என்னங்க, அதுதான் அந்த விஷயம். அதான் ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும், தீதலாதொரு 3 துரியோதனன் படைமாண்டதும், இன்மை 8 வாலிப பட்டம் இழந்து போனதும், ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும், தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும், சத்தியமாமுனியாற்றிலே யானை காலை தலைவிழ்ந்ததும், உண்மையுற்றிட ராவணன் முடி பண்ணி போர்க்களமாயி எல்லாம் முடிச்சுதான் கடைசியில வந்து எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க. இவ்வளவு யுத்தங்களை எல்லாம் தாண்டி தான் அவங்க நல்லா வாழ்ந்திருக்காங்க. அப்ப அந்த காலத்துல ஆயுள்காரகன் சனி பகவான். அதனால ஆயுள் எவ்வளவுன்னு ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஆதி காலத்துல 120 அப்படிங்கறத 108ங்கிறது எதுக்கு வச்சாங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்ப 27 நட்சத்திரத்தை இன்ட்டு பெருக்கல் 4 108. அதனால 108ன்னு வச்சுக்கிறது. இந்த ஆயுள் மரண பயம் வரும்போது 108 சத்தம் போட்டு போகுது இல்லைங்களா? அதனால இந்த 108வது நட்சத்திரத்தினுடைய பாதம் தான் 108. அதனால லாஸ்ட் எண்டு. ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து 120. இந்த 120 வருஷத்துக்குள்ள 4 சுத்து 7.5 சனியை எல்லா மனிதனும் பூர்ண ஆயுளோட வாழ்ந்தா 4 7.5 சனி சந்திச்சே தீரும். ஆயுள் இருந்தால் இப்ப 60 வயசுக்குள்ள 2 7.5 சனி கடந்துடுறாங்க. அந்த அதுலயே அவங்க மெச்சூரிட்டி ஆகி 60ஆம் கல்யாணம் பண்ணிட்டு மீதி நான் 60 வருஷத்துக்கு ஒரு யுகம் அப்படின்னா பிரபா விபா சுக்கில பிரமோத பிரமுசத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுக பாபா யுவா தாது ஈஸ்வர விகதன்ய பிரமாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா 20. சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரா நந்தனா விஜயா ஜயா மன்மத துன்மிகி கேர்விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகரு சோகரு குரோதி விசாசு பரமவ 40. பிளவங்க கீழக சௌமியா சாதாரண விரோதிகிறது பரிதாவி பிரமாதிச்ச ஆனந்த ராஜஸ் நலா பிங்கள காளையத்தி சித்தாத்தி ரௌதிரி துன்மதி துந்துபி ருத்ரகார அத்தாச்சா குரோதன அச்சயா 60. இது திரும்ப 60. இது மறுபடியும் 60ஆம் கல்யாணம் ஏன் வந்துச்சுன்னா ஆயில மறுபடியும் கூட்டிக்கிறக்காக மறுதிருமணம் பண்ணி 60ஆம் கல்யாணம்னு பேர் வச்சு பேரம்பேத்திகளை எல்லாம் வச்சு அவங்க கிட்ட இருந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ணி இவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாத பூஜை பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்றாங்க. இம்மா நீங்க தம்பதி சகதமா வாழ்த்துற அளவுக்கு தகுதி ஆயிட்டீங்க, ஆனா மருதாளி கட்டி வாழுங்க அப்படின்னு வந்ததே 60. இதுதான் நிறைய கதை சொன்னாலும் இதுதான் சயின்ஸே வருது பாருங்க. இந்த 60 யுகம் ஒரு யுகம். அது 60 என்பது ஒரு யுகம். இந்த பிரபானா ஒரு பேரு. 60 வருஷத்துக்கு 60 பேர் வச்சிருக்காங்க. இந்த 60ஐயும் ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கே 360 ஒரு நாளை கிடக்கிறதே பெருசுங்கிறீங்க. 60 வருஷத்துக்கு ஒரு 6 3 18 அதுலயே 18,000 நாள் வந்துருச்சு. 6 6 36 3600 நாள். அப்ப இங்க ஒரு 18 அங்க ஒரு 6 கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் வந்து கலந்தா தான் 60 வருஷத்தை வர முடியும். கரெக்ட். இங்க நம்ம 24 மணி நேரத்தை பாஸ் பண்றதுக்கே எத்தனை டென்ஷனுங்க. அப்ப 60 வருஷம் வரைக்கும் அவர் பொறுமையா பொண்டாட்டியும் விடாம பிள்ளைகளையும் விடாம 2 பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்கன்னா 60ஆம் கல்யாணத்துக்கு உண்மையாலுமே அவங்க 2 பேர்த்துக்கு நல்ல திருமண பொருத்தம் இருக்குது இல்லைங்க. கண்டிப்பா. எனக்கு திரு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன்கள் அந்த காலத்துல கொடுத்த திரு மன பொருத்தம் தான் அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கு. இந்த மனம் பிடிச்சிருச்சுன்னா 120 வயசு வரைக்கும் கூட உடன்கட்ட போக வரைக்கும் வாழலாங்கிறதா மன பொருத்தத்தை தான் திருமண பொருத்தம் பேர் வச்சாங்க. அந்த திருங்கிறது வந்து உயர் திரு, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திரு தனி, இதெல்லாம் இந்த திருங்கிறது வந்து ஒரு காலத்துல ராஜராஜ சோழன் உயர் திருன்னு பத்திரிகையில் எழுதி கொடுத்தது. அதனால இந்த திருன்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த திரு இல்லாமத்தான் இருந்தது. அப்ப மன பொருத்தம் தான். நீங்க இங்கிருந்து ஒரு கல் இருக்கும் ஒரு எல்லையில, இந்த கல்லுல இருந்து அந்த கல் வரைக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிச்சுன்னா பெத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கல் வரைக்கும் போவாங்க. போற வழியில வழி சகனம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கையை அப்படியே கையப்பொடின்னு சொல்லி தாலி கட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதை திருமண பொருத்தம். அப்படி ஏதாவது சகனம் சரியில்லை, பாம்பு குறுக்க போகுது, பானை எதுக்கு வருது, ஏதாவது இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சகனமே சரியில்லையே, இயற்கையே காமிச்சு கொடுக்குது, போங்க 48 நாளுக்கு அப்புறம் நல்ல சகனம் வரதா பார்த்துக்கலாம், இப்போ பொருத்தமில்லைன்னு சொல்லிடுவாங்க. இதான் அப்போ பார்த்தாங்க. தடவழி பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கு பேரே தடவழி. ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லைக்கு போவாங்க. இயற்கை காமிச்சு கொடுக்கணும். இதுதான் பொருத்தம். இப்படி எல்லாம் 7.5 சனின்னு நீங்க கேட்டதுனால ஆமாங்க, இதெல்லாம் சுவாரஸ்யமான வார்த்தைகள் மக்களுக்கு போய் சேரட்டுங்க. ஏன்னா நலமகாராஜா பட்ட கஷ்டத்துக்கு அதே கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம அனுபவிக்காம இருக்கிறத தக்க வச்சுக்கலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம பேர்ல ஒரு 7.5 சனி வந்து எல்லாம் விரைமா போகுதுன்னு நம்ம பொண்டாட்டி பேர்ல மாத்தி வச்சுக்கலாம். நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும் இல்ல. நம்ம பேர்ல வீடு வாங்க வேண்டாம், நம்ம பேர்ல வண்டி வாங்க வேண்டாம், நம்ம பேர்ல எதுவுமே இல்லாம நான் ஒரு சன்னியாசிங்கிற மாதிரி தம்பதி சகதமா இருந்துட்டும் கூட சொத்து வத்து எதுவும் இல்லாம இருந்த சாதாரண மனிதன் என்ன இருக்குது, எடுத்துட்டு போறக்கு ஒண்ணும் இல்லை, உயிர் தான் இருக்குது, அவ்வளவுதான் 7.5 சனி. அதனால பாதிக்கவே வேண்டாம். இது இந்த பரிகாரத்தை ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாலே போதும். சிறப்பு சார்.
சூப்பர். ஏன்னா அந்த சுய ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் நம்மளால துல்லியமா ஆமா இன்னாருக்கு இந்த பரிகாரம் பண்ணா இன்னும் அந்த எங்க கிட்ட ஒரு டைம் தாங்க ஜாதகம் பார்க்க வரணும், 2ஆம் டைம் நீங்க வராதீன்றவா. ஆரம்பத்திலேயே எல்லாமே திருத்தி கர்மாவை எல்லாம் உடைச்சு கொடுத்துருவாங்க. கர்மா குறையாதுங்கிறாங்க. குறையாதுங்கிறதுக்கு எங்க குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல. ஆமா கர்மா குறையாதுன்னு சொன்னா நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவத்துக்கு ஆண்டவன் கோயிலை கட்டி வச்சிருக்கான். அந்தந்த கோயிலுக்கு போய் தீக்கலின்னா விதியே உனக்கு அதுதான் முடிச்சுக்கலாம். ஆனா கோயிலுக்கே போகாம பரிகார நிவர்த்தி ஆகாதெல்லாம் அதான் பயன். அது உடைச்சு கொடுத்துட்டா அவங்க கடமை அவங்க நீங்க எவ்வளவு பாவங்கள் 7 தலைமுறையுடைய பாவங்களும் உன்னோட ஜாதகத்துல தான் இருக்குது. அத்தனை பாவம் ஒரே ஜாதகத்துல தான் கனெக்ட் பண்ணுது. உங்களை கேட்டா அப்பாவை எப்படி, அப்பா கேட்டா தாத்தா, அவரை கேட்டா அவரோட மூதாதிகள். ஆமா அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு தெரியும். இனிமே இது உடைக்கலன்னா என்ன நடக்க போகுது, நடந்த கதையே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க. நம்மளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதகமா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை நான் சாதகமா மாத்தி கொடுக்கறதுக்காகத்தான் சாதகம் பார்க்க வரேன். உங்களுக்கு பாதகம் அதை சாதகமா மாத்தணும், அதனால அதை சாதகம் பார்க்க வர்றீங்க. அந்த சாதகம் பார்க்கறதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வேணும். அவ்வளவுதான். சரி, என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆமா சுவாரஸ்யம்னா அது சுவாரஸ்யம் அவ்வளவு. ரொம்ப சந்தோஷம். இயற்கையா இருக்கு. வரலாறு நம்ம சொல்லும் போது நிறைய கேள்விகள், இந்த பிராணங்கள் வேணுங்கம்மா. ஏன்னா ஆதாரம் இல்லாம ஆறுதல் இல்லாம மாறுதல் இல்லை. கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு நம்ம ஜோதிடம்ங்கிறது என்னங்க, சோதிச்சு திடமா சொல்லு. அதனால காலப்போக்குல ஜோதிடம். ஆமா இதுதான் நடக்குங்க, இது நடக்காதுங்க, நடக்க போகுதுங்கன்னு சொல்லாதீங்க. இந்த தேதியில இந்த கிழமையில இத்தனை மணிக்கு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதப்பா, நீ வீட்லயே இரு, வெளியில போனா பிரச்சனை வருங்கிறத அதை திடமா சொல்லுங்கிறதுக்காக ஜோதிடம்னு வச்சாங்க. எல்லாத்துலேயுமே இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை சுருக்கி ரத்தின சுருக்கமாக வச்சிருக்காங்க முன்னோர்கள். என்னமோ நம்ம 30 வருஷ அனுபவம் இருக்கிறதுனால இப்போ இந்த நேரத்தில் என்னால் கொஞ்சம் பேச முடியுது. இது வரைக்கும் நம்ம 64,000 வீடியோ உலகத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுவே பெரிய விஷயம் தாங்க. யூடியூப் அந்த காலத்துலேருந்து மக்களுக்காக கொடுக்குறோம். நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொன்னீங்க. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீங்க சொன்ன பரிகாரம் பண்ணாலே நமக்கு ஒரு பயம் எல்லாம் போயிடும். ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா. மிக்க நன்றி சார். இதில் ரொம்ப சந்தோஷம்மா. நன்றிம்மா.